ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கேரளா ஸ்பெஷல் பழம்பொரி தாங்க செய்ய போகிறோம். பழம்பொரி ஹெல்த்தியான சூப்பரான ஒரு ஸ்நாக்கு. அது சில நேரங்களில் நம்ம செய்யும்பொழுது என்ன ஆயிடும்னா ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும் மேலே. அப்போ அந்த ரஃப்பாக இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு காலையில் அரைச்ச இட்லி மாவு கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறமா மைதா, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஜீரகம், கொஞ்சம் சர்க்கரை, லைட்டாக நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். ஆல்ரெடி மாவுலேயுமே உப்பு இருக்குது, இட்லி மாவுலேயுமே உப்பு இருக்குது. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பழத்தை நம்ம எண்ணெய் எவ்வளோ ஊற்றுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் வரையாக கட் பண்ணி உள்ளே டிப் பண்ணி போட்டு எடுத்தோம்னா கிறிஸ்பியான பழம்பொரி வந்து ரெடி ஆகிடும். வாங்க எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம மாவெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஜீரகம் போடுறது எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். அப்புறமா இந்த பக்கமாக சூப்பராக இஞ்சி, மல்லி, மசாலா டீ வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்மளுடைய இப்போ கட் பண்ணி வச்ச பீஸ் இருக்குது பார்த்திங்களா, நல்லா இதில் டிப் பண்ணி போட்டு எடுப்போம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி வந்தால் தான் அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இல்லாமல் நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சிவானிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பழம்பொரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கடையில் எப்போ பார்த்தாலுமே கேட்பா. ஸோ நம்ம இன்னைக்கு வீட்டில் செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கிறிஸ்பியாக இருக்குங்க பாருங்க. ஆனால் எண்ணெய் கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால் டிஷ்யூ வச்சு நல்லா எண்ணெயை ட்ரைன் பண்ணிட்டு சாப்பிட்லாம். சூப்பராக டீயும் பழம்பொரியும் ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிடலாம். நம்ம வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோஸ்க்கு எப்போவுமே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.